ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி கண்டக்ட் பண்ண கொஸ்டின்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, சப்ஜெக்ட் வைஸ் பிரித்து 2011 இருந்து இப்போ வரைக்கும் சிலபஸை பேஸ் பண்ணி எல்லாமே உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அந்த ஆர்டரில் நீங்கள் இன்னைக்கு பார்க்க போகிறது டிஎன்பிஎஸ்சி மேத்ஸில் கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ் தான். பார்ட் 31 பார்க்குறோம் சரியா. ஆல்ரெடி பார்ட் 1ல இருந்து பார்ட் 30 வரையும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதெல்லாம் பார்க்கல அப்படின்னா நம்மளுடைய பிளேலிஸ்ட்டில் டிஎன்பிஎஸ்சி பிஒய்க்யூ மேத்ஸ் அப்படின்னு ஃபோல்டர் இருக்கும். அதை செக் பண்ணி வரிசையாக பார்த்துருங்க சரியா. ஒவ்வொரு பார்ட்லேயும் 25 கொஸ்டின்ஸ் இருக்கும். எல்லாமே எக்ஸாமுக்கு ரிப்பீட் ஆகிற கொஸ்டின்ஸ் தான் உங்களுக்கு பார்ப்போம். சேம் டைமில் அதான் கேட்கவும் செய்கிறாங்க. இதை பார்த்தா அதுக்கும் பெட்டராக இருக்கும். பழைய கொஸ்டின்ஸ் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சமச்சீர் புக்கை பேஸ் பண்ணி உங்களுக்கு சால்வ் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கும் பிளேலிஸ்ட்டில் நியூ சமச்சீர் மேத்ஸ் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா சமச்சீர் புக்கில் கூடிய மேத்ஸை ஷார்ட்கட்ஸை கொடுத்துருப்போம். எல்லா டாபிக்ஸ் அப்லோட் பண்ணிட்டோம், பார்த்து படிச்சுக்கோங்க சரியா. மேத்ஸ் மட்டும் இல்லாமல் பழைய கொஸ்டின்ஸ்க்கு வந்து பாலிட்டி, எக்கனாமி, ஜாகிரபி, ஹிஸ்ட்ரி, ஐஎன்எம் எல்லாமே யூனிட் 8, 9 எல்லாத்துக்கான பிஒய்க்யூஸும் நம்மளோட சேனலில் பிளேலிஸ்ட் இருக்கும். சமச்சீர் புக்கை பேஸ் பண்ணியும் லெசன்ஸும் டீச் பண்ணி போட்டிருப்போம். அது மட்டும் இல்லாமல் டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன். இது வரைக்கும் ஜாயின் பண்ணாதவங்க கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிடுங்க. நம்மளோட வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்கேன். வெப்சைட்டில் ஃப்ரீ நோட்ஸ் எல்லாமே புக் பேக் கொஸ்டின் ஆகட்டும், டூ யூ நோ பாக்ஸ் கண்டென்ட்டு, அப்புறம் உங்களுக்கு பழைய கொஸ்டின்ஸோட பிடிஎஃப் காப்பீஸ், சமச்சீர் புக் கம்பைன்ட் காப்பீஸ் எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாக வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. லிங்க் இதில் கொடுத்துருக்கேன். வெப்சைட்டில் போயிட்டு ரிசோர்ஸஸ் அப்படின்னு ஃபோல்டர் இருக்கும். அதை போயிட்டு எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், டவுன்லோட் பண்ணிக்கலாம், படிச்சுக்கலாம் சரியா. இன்ஸ்டாகிராமும் நமக்கு லிங்க் கீழே கொடுத்துருக்கேன். அதையும் ஃபாலோ பண்ணுவாங்க, கொஞ்சம் ஃபாலோ பண்ணி விட்டுருங்க சரியா. ஸோ பார்ட் 31ல் நீங்கள் பார்க்குற கொஸ்டின் நம்பர் வந்து 2023 அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஆஃப் சைக்காலஜி அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம் சரியா. ஸோ ஒரு பார்ட்லேயும் ஆல்ரெடி சொன்னது போல் 25 கொஸ்டின்ஸ் இருக்கும். நீங்கள் முடிஞ்சுன்னா வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள். தெரியாத கொஸ்டின் மட்டும் அப்படி என்ன பண்ணுங்க, வீடியோ ஆன் பண்ணி சொல்யூஷன்ஸை பார்த்துக்கோங்க சரியா. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, 35 சைக்கிள்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்ட் இன் 5 days. இதான் மெயின் கான்செப்ட். 35 சைக்கிள்ஸ் இருக்கு, 5 days ப்ரொடியூஸ் பண்றாங்க அப்படின்னா the number of cycles that can produce in 21 days is dash. ஒரு மிதிவண்டி உற்பத்தி செய்யும் நிறுவனம் 35 மிதிவண்டிகளை 5 நாட்களில் உற்பத்தி செய்கிறது எனில் நிறுவனம் 21 நாட்களில் உற்பத்தி செய்யும் மிதிவண்டிகள் எண்ணிக்கையை காண்கன்னு சொல்றாங்க. ஸோ ஆல்ரெடி படிச்சிருப்போம். பர்சன்ஸ், டேஸ், டைம் இதை மட்டும் தான் நியூமேட்ல போடணும். இதை தவிர்த்து ஒரு என்ன பேராமீட்டர் வந்தாலும் கீழே தான் போடணும், டினாமேட்ல போடணும் அப்படின்னு சொல்லியிருப்போம் கரெக்டா. சரி, 5 days அப்படின்னு டைம் தான். ஸோ 5 days மேலே போட்டுக்கலாம். அதே வந்து 35 சைக்கிள்ங்கிறது வேற பேராமீட்டர், அது நீ கீழே தான் போடணும் சரியா. இஸ் ஈக்குவலன் டு நமக்கு 21 days. ஸோ டேஸை மேலே தான் போடுவோம். எத்தனை சைக்கிள்னு கேட்குறாங்க, சைக்கிள் கீழே தான் போடுவோம். அது வேற பேராமீட்டர் கீழே தான் போடணும். ஸோ கீழே போட்டு சால்வ் பண்ணிக்கலாம் சரியா. இதை கட் பண்ண உங்களுக்கு 7 times வரும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக h is equal to 21 into 7 அப்படின்னு போட்டிங்கன்னா 147 அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அலைக்கா சி காய்ஸ் உங்களுக்கு ஆன்சர் வரும். ரொம்ப சிம்பிள் பேசிக்கான கொஸ்டின். சமச்சீர் புக்கில் ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், விகிதம் விகிதாசாரம் அப்படிங்கிற டாப்பிக்கில் கவர் பண்ணக்கூடிய இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின். இது கொஸ்டின் இதே கொஸ்டின் கிடையாது, இதே மாடல்ஸாக கொஸ்டின்ஸ் இருக்கும். நம்ம வந்து கான்செப்ட் புரிஞ்சுக்கணும். பர்சன்ஸ், டேஸ், டைம் மேலே வேற பேராமீட்டர் கீழே அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சு சால்வ் பண்ணால் ஆன்சர் கரெக்டாக வரும் சரியா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, அட் வாட் ரேட் ஆஃப் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் will rupees 350 amount to rupees 455 in 6 years கேட்குறாங்க. ரூபாய் 352 அசலானது 6 ஆண்டுகளில் கூடுதல் ரூபாய் 455 கிடைக்க பெற்றால் அதன் வட்டி விகிதம், ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு கேட்குறாங்க சரியா. ஸோ கொஸ்டின் வந்து சிம்பிள்ஸ் கொடுத்துட்டாங்க. ஃபார்முலா என்ன, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு தெரிஞ்ச ஃபார்முலா தான். ஸோ பிரின்சிபல் நம்பர் ஆஃப் இயர்ஸ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பை 100. இது கஷ்டமா கிடையாது. இப்போ நம்ம அமௌண்ட் ஸ்டோன் கொடுத்துட்டாங்க. அப்போ கண்டிப்பாக இது உங்களுக்கு அமௌண்டாட் இருக்கும், இது உங்களுக்கு அசலாட் இருக்கும். ஸோ 350 அசல் வாங்கினா தான் 455 மாறி இருக்கும் கரெக்டா. நம்ம இன்ட்ரெஸ்ட் தேவைப்படும். இன்ட்ரெஸ்ட் என்ன பண்ணிக்கலாம், பிரின்சிபலுக்கும் அமௌண்ட்டும் மைனஸ் பண்ணா போதும், டிஃபரன்ஸ் தான் போதும். அமௌண்ட்ல இருந்து பிரின்சிபல் மைனஸ் பண்ண கிடைச்சவங்களுக்கு வட்டி கிடைச்சிடும் கரெக்டா. நம்ம 455 இருந்து 350 மைனஸ் பண்ணி அப்படின்னா 105 அப்படின்னு சொல்லக்கூட உங்களுக்கு வட்டியாட்டு இருக்கும் ஓகேவா. பிரின்சிபல் என்ன 350, ஸோ 350 போட்டுக்கோங்க. இன்டூ நம்பர் ஆஃப் இயர்ஸ் 6, 6 கண்டுபிடிக்கணும் அவ்வளவுதான். இப்போ கட் பண்ணிக்கலாமா. இப்போ 0 0 கேன்சல் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 7 பைசா 35 போட்டுக்கலாம். இதை நான் 7 கட் பண்ணால் 7 1s 7 பாக்கி 35 இருக்கும், 5 போட்டுக்கலாம். திருப்பி நான் கட் பண்ணால் எனக்கு ஒரு 3 டைம்ஸ்னு வரும் ரைட்டா. இதை நான் கட் பண்ணால் ஒரு 2 டைம்ஸ், திருப்பி இதை கட் பண்ணால் 5 டைம்ஸ். அப்போ என்ன இருக்கும், 1 is equal to r/5 இருக்கும். கிராஸ் இன்டு பண்ணால் r is equal to 5% அப்படின்னு சொல்லி டி சாய்ஸ் உங்களுக்கு ஆன்சர் வரும். சாதாரண சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தனி வட்டி ஃபார்முலா யூஸ் பண்ணி ஈஸியாக போடக்கூடிய ஒரு சம்மு சரியா. அடுத்த கொஸ்டின் பாருங்க, ஃபைண்ட் த ராங் நம்பர் சிஎஸ்ன்னு கேட்குறாங்க. ராங்காக நம்பர் கண்டுபிடிக்கணும். அவங்களுக்கு வீடியோ பாஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்க. நம்ம வந்து டைம் கொடுத்தா லென்த்தாக வீடியோ போயிடும். ஸோ நான் வீடியோ பாஸ் பண்ணிட்டு கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க, எப்படிதான் உங்களுக்கு லாஜிக் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற திங்க் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் சரியா. என்ன பண்ணுங்க அப்படின்னா
டிஃபரன்ஸ் போயிருக்கு சரியா. ஸோ 3 + 5 ஸோ +5 போட்டால் 8 கிடச்சிரும் ஓகேவா. 8 கூட +7 அப்படின்னு போட்டால் என்ன கிடச்சிரும் உங்களுக்கு 15 கிடச்சிரும். 15 கூட ஒரு +9 அப்படின்னு போட்டால் உங்களுக்கு என்ன கிடச்சிரும் 24 கிடச்சிரும் கரெக்டா. ஸோ 24 கூட நம்ம வந்து கண்டிப்பாக +11 போட்டு ஆகணும். 24 கூட +11 தான் போட்டு ஆகணும். போட்டால் 35 கிடைக்கும் கரெக்டா. ஆனால் என்ன போட்டு 34 தான் போட்டிருக்காங்க. +10 பண்ணிட்டாங்க தப்பு இல்லையா. நம்ம 5 7 9 சொல்லி 5ல் ஸ்டார்ட் பண்ணி ஆன் நம்பர்ஸை ப்ளஸ் பண்ணி போகும்போது இங்கே வந்து +10ன்னு போட்டு அது தப்பாக்கிட்டாங்க. ஸோ 34 அப்படியே உங்களுக்கு தப்பாக அமைஞ்சிருக்கும். சப்போஸ் 35 இருந்துச்சுன்னா என்ன ஆயிருக்கும், நமக்கு +11 தானே போட்டு வந்திருக்கும். அடுத்த +13 போட்டுப்பீங்களா 14 வந்திருக்கும் கரெக்டா. 340 15 போட்டால் 60 வந்திருக்கும். ஸோ கரெக்டாக போகுது. அந்த 34 மட்டும் அவங்க 35 போடுறது கரெக்டாக இருந்திருக்கும். ஸோ தப்பான சீரி தான் கேட்குறாங்க. ஸோ தப்பான நம்பர் என்ன இருக்கும் உங்களுக்கு 30 போல்ட்டாக இருக்கும். சில பேர் லாஜிக் கண்டுபிடிச்சிருவாங்க. பட் என்ன பண்ணுவாங்க அதை கொஞ்சம் மிஸ் பண்ணி போடும். விச் மீன்ஸ் என்ன பண்ணிடுவாங்கன்னா இங்கே எக்ஸாம்பிள் 30 வச்சுக்கோமே சாய்ஸில் அவசரப்பட்டு 35 சொல்லி ஆன்சர் போட்டு வச்சுருவாங்க. நடந்திருக்கு, தப்பு நடந்திருக்கு. இதனாலையும் சில ஜாப் கிடைக்காம போயிருக்கு. கொடுத்துருக்க சீரீஸ்ல எது வந்து தப்புன்னு கேட்கலாம் சரியா. ஸோ நம்ம லாஜிக் கண்டுபிடிச்சிக்கிட்டு எது தப்பா வந்திருக்கோ அந்த டேர்ம் தான் என்ன பண்ணணும் தப்புன்னு சொல்லி கன்சிடர் பண்ணணும் சரியா. திருத்தி வந்து வாங்கி கேட்கல. சப்போஸ் திருத்தி சொல்லணும் திருத்தி சொல்லி அவங்க வரைக்கும் போட்டாகணும். இப்போ திருத்தி கேட்கலாமே. தப்பான நம்பர் மட்டும் ராங் நம்பர் இந்த சீரீஸ் கொடுத்துக்க சீரீஸை ராங் நம்பரை கண்டுபிடி. ஒரு சீரீஸை கொடுத்துக்கிட்டு தவறான எண்ணை காண்கன்னு கொடுக்குறாங்க. ஸோ பார்த்து ரீட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி போடுங்க சரியா. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் தி நெக்ஸ்ட் நம்பர். அடுத்த நம்பர் என்ன வரும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்க. இது ஜஸ்ட் ஆட் பண்ணிக்காங்க. ஃபர்ஸ்ட் 1,1 சும்மா போட்டிருக்காங்க. அடுத்து என்ன பண்ணிட்டாங்கன்னா 1 + 1 2 2 + 1 3 கிடச்சிரும். 3 + 2 5 கிடச்சிரும். 5 + 3 8 8 + 5 13 13 + 8 21. ஸோ 13 + 21 34. ஸோ ஃபைனலாக 34 + 21 போட்டிங்கன்னா ஃபைனல் ஆன்சர் உங்களுக்கு 55 அப்படின்னு சொல்லி பி சாய்ஸ் உங்களுக்கு ஆன்சர் வரும். ரொம்ப 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 ஈஸியான ஒரு கொஸ்டின் சரியா. இந்த பேட்டர்ன் இந்த சீக்வன்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடிக்கடி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்சம் பார்த்துக்கோங்க. எந்த லாஜிக் டிஃபரன்ஸ் ஆஃப் டிஃபரன்ஸ் வரல அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. ஸோ ஈஸியாக இருக்கும் சரியா. ஓகே அடுத்து பாருங்க. ஒரு நல்ல கொஸ்டின் சரியா. ஸ்பெஷல் சீரீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டாபிக்ல 10th புக்ல செகண்ட் லெசன் நம்பர்ஸ் லெசன்ல வரும் சரியா. ஸோ 1 + 2 + 3 + up to n அது கேன் கொடுத்துருக்காங்க. அது சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் n நேச்சுரல் நம்பர்ஸ் கேன் கொடுத்துட்டாங்க. நம்ம தான் ஃபார்முலா தெரியுமே. சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் n நேச்சுரல் நம்பர்ஸ்க்கு எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியுமான்னு பார்த்துக்கோங்க. தெரியாது என்ன பண்ணிக்கணும் படிச்சுக்கணும். ஸோ இது வரைக்கும் ஃபார்முலா அதுக்கு நமக்கு தெரியும். அது என்ன கொடுத்துருக்காங்க உங்களுக்கு கேன் கொடுத்தாச்சு. இப்போ என்ன கியூப் கேட்குறாங்க கரெக்டா. கியூபுக்கு தெரியுமே என்ன தெரியும் ஃபார்முலா தெரியும். சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் n கியூ நம்பர்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா n × n + 1/2 the whole square படிச்சிருப்போம். இதை வந்து என்ன வரும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த டேர்முக்கு நம்ம கேன்னு தெரிஞ்சு போச்சு. அப்போ இதுக்குள்ள கே சப்ஸ்டிட் பண்ணிக்கலாமா? பண்ணிக்கலாம் இல்லையா. அப்போ என்ன வரும் கே ஸ்கொயர்ஞ்சு வரும். அவ்வளோதான் ஏ சாய்ஸ் ஆன்சர். இது கஷ்டமா ஃபார்முலா தெரியுதா அப்படின்னு டேரக்டா வாட் இஸ் அ ஃபார்முலா அப்படின்னு கேட்காம கொஞ்சம் ஸோ ஃபார்முலா தெரிஞ்சிருந்தாலும் கொஞ்சம் கஷ்டப்படட்டும் தப்பு வரட்டும் அப்படின்னு சொல்லி கேட்கப்படக்கூடிய கொஸ்டின். ஸோ ஆன்சர் உங்களுக்கு கே ஸ்கொயர். இதுக்கு கேன்னு தெரிஞ்சு போச்சு. அப்போ இந்த இடத்துல கே சப்ஸ்டிட் பண்ணால் ஸ்கொயர். அது சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் n நேச்சுரல் நம்பர்ஸுக்கும் கியூப் ஆஃப் ஃபர்ஸ்ட் n நேச்சுரல் நம்பர்ஸுக்கும் டிஃபரன்ஸ் என்ன ஒரு ஸ்கொயர் எக்ஸ்ட்ரா வரும். மற்றபடி எல்லாம் சேம் பேராமீட்டர் தான். அது ஆல்ரெடி கிளாஸ் சொல்லி கொடுத்துருந்தேன். ஸோ பார்த்துக்கோங்க. ரொம்ப சிம்பிளாக போட்டுக்கலாம் சரியா. சப்போஸ் இதே கொஸ்டின்ல கேக்கு பதில் நம்ம நம்பர் கொடுத்துக்கலாம் 9 கொடுத்துருக்கலாம் இதான் கொடுத்துக்கலாம். அப்போ என்ன பண்ணுவீங்க கே ஸ்கொயர் 81 வரும். ஸோ அதை அந்த கொஸ்டினுக்கு ஏற்ற போல நீ சேஞ்ச் பண்ணிக்கணும். சரி இதே மாதிரி கேட்ப சொல்ல முடியாது இல்லையா. இப்போ லாஜிக் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதே மாதிரி கொஸ்டின் கேட்குற பொறுத்து பார்த்து போட்டுக்கோங்க சரியா. அடுத்த வித்தியாசமான ஒரு கொஸ்டின் சரியா. இல்லை 1 stands for run, 2 stands for stop, 3 stands for go, 4 stands for sit, 5 வந்து வெயிட் அப்படின்னு ஒரு வேர்ட்ஸை கொடுத்துக்கிட்டு நெக்ஸ்ட் என்ன வரும் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த சீக்வன்ஸ் நெக்ஸ்ட் என்ன வரும் அப்படின்னு கேட்குறாங்க சரியா. இது கொஞ்சம் ரொம்ப கஷ்டப்பட்டு நான் கண்டுபிடிச்சேன். டக்குலாம் வரல. என்ன பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் 1 டிஜிட் பிடிச்சிருக்காங்க, அப்புறம் 2 டிஜிட், அப்புறம் 3 டிஜிட், அப்புறம் 1 2 3 4 4 பிடிச்சிருக்காங்க, அப்புறம் 1 2 3 4 5 அவ்வளோதான். இது ஒரு சீக்வன்ஸ் ஒரு செட்டு முடியுது ரைட்டா. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா இங்கே 1 வச்சு பிடிச்சாங்க இல்லையா. அப்புறம் 2லேருந்து பிடிக்கிறாங்க. ஸோ 2 அப்புறம் ஒரு 3 அடுத்த 4 நம்பர்ஸ் கரெக்டாக வர மாதிரி இருக்கும். ஸோ 4 போட்டிருக்காங்க 45 4 5 3 அப்புறம் 4 5 3 1 அப்புறம் 4 5 3 1 2 அப்புறம் திருப்பி இந்த செகண்ட் ஸ்டார்ட் ஆகுது ஓகேவா. ஸோ 4 5 திருப்பி இதே நம்பர் 4 5 3 அப்புறம் 4 5 3 அடுத்து என்ன வரும் 1 வரும். புரியுதா உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் 1 2 3 பிடிச்சி அப் டு 5 பிடிச்சாச்சு. திருப்பி 1 விட்டுறாங்க, இதை விட்டுறாங்க. இங்க இருந்து திருப்பி ஸ்டார்ட் பண்றாங்க. ஸோ 45 3 4 53 அப்படி ரிப்பீட் ஆகுது. அப்புறம் 4 5 3 1னா இங்க 1 தானே வரும். 1க்கு என்ன கொடுத்துருக்காங்க ரன்னா. இப்போ ஆன்சர் என்ன வரும் சி சாய்ஸ் உங்களுக்கு ஆன்சர் இருக்கும். இந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ்லாம் வந்து வித்தியாசமாக சொன்னாங்க கேட்பாங்க. ஸோ பழைய கொஸ்டின்ஸ் பார்க்கும்போது கொஞ்சம் கூட உங்களுக்கு புரியும் சரியா. இது வந்து நானே கஷ்டமாக கண்டுபிடிச்சேன். டக்குன்னு புரியல. 1 ஸ்டாண்டர்ட்
புரியுது. ஆக்சுவலி வந்து உங்களுக்கு ஏன் புரியல இந்த மாதிரி கொடுத்துருக்கோம். இதான் புதுசு. ஓகே. பட் இந்த சீக்வன்ஸ் வந்து உங்களுக்கு நம்ம எஸ்எஸ்சில வரும். நம்பர் சீரிஸ் வந்து கேப் விட்டு நம்ம கண்டுபிடிக்க மாதிரி இருக்கும். எஸ்எஸ்சி பேட்டர்ன் தான் இது. சரியா? பட் கொஞ்சம் ஒரு ஸ்டெப் மேல போய் நம்பரை சொல்லாம நம்பருக்கு ஒரு வேர்டை கொடுத்து அப்படி தப்பு வந்துடாதா? தப்பு விட்டுற மாட்டீங்களா? அப்படிங்கிற கான்செப்ட். அல்லது இந்த 4க்கு வந்து சீட்டு கொடுக்குறாங்களா? அந்த சீட்டு ஸ்டாண்டு ரன் இதை வச்சு ஏதாச்சும் ஒரு கதை வந்திருக்காதா அப்படின்னு நினைச்சு ட்ரை பண்ணி டைம் வேஸ்ட் பண்ண மாட்டீங்களா? அப்படிலாம் ஒரு ஆங்கிள் கொஸ்டின்ஸ் கேட்கறதா இது. பட் கொஞ்சம் ஈஸியான கொஸ்டின். ஈஸியா நீங்க திங்க் பண்ணி போட்டிருந்தா டக்குன்னு ஒரு 2 மினிட்ஸ் தான் அதுக்குள்ள போட்டுருக்கலாம். பார்த்துக்கோங்க. சரியா? ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஒரு கோடிங் டிகோடிங் கொஸ்டின். சரியா? மெஷினுக்கு வந்து ஒரு கோடிங் கொடுத்துருக்காங்க. டேஞ்சர் கேட்கறாங்க. ஸோ மெஷின்ல வந்து நமக்கு ஏ தான் இருக்கிற ஸ்மாலஸ்ட். ஏக்கு நமக்கு 7 போட்டிருக்காங்க. சிக்கு எனக்கு 9 போட்டிருக்காங்க. இதை வச்சு கம்பேர் பண்ணிக்கலாம். ஏக்கு எனக்கு 1 தான் வரணும் ஆல்பபெட் ஆர்டர் படி. பட் 7 போட்டு என்ன பண்ணா 6 + 6 ஆட் பண்ணிருக்காங்க. எனக்கு சிக்கு 3ன்னு தெரியும். ஸோ +6 போட்டா 9 வருது. கரெக்ட் தான். அப்போ ஈக்கு 5ன்னு தெரியும். +6 போட்டா 11 தான். அப்போ லெட்டர்ஸ் என்ன பண்ணிட்டாங்க? இந்த ஆல்பபெட் லெட்டர்ஸ் எடுத்து அதுல இருந்து +6 போட்டு ஆன்சரை போட்டிருக்காங்க. அவ்வளவுதான். முடிஞ்சு போச்சா? ஈஸி தானே? ஏன் கஷ்டம் இருக்க போதா என்ன? டிக்கு 4ன்னு தெரியும். 6 + 4 10. ஒன்னே ஒன்று தான் 10ல இருக்கு. சரியா? கண்ணை மட்டும் போட்ட வேண்டியதான். அவ்வளவுதானே? நான் செக் பண்ணிக்கலாம். 6க்கு ஈக்கு 5 தெரியும். 6 + 5 11 கரெக்டா தான் இருக்கு. இது ஒரு நம்பர் போதும் நமக்கு. எல்லாம் நம்பர் வேற 11 13 11 போது. டிக்கு 4 தெரியும். 6 + 4 10 போட்டு அவ்வளவுதான். சி சாய்ஸ் ஆன்சர். வேணா கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. அது தப்பு கிடையாது. பட் இந்த கொஸ்டின் பொறுத்தவரை நம்ம பண்ண அவசியம் இல்லை. டேட்டா போட்டுக்கலாம். சப்போஸ் நன் ஆஃப் தி அபோவ்னு ஒரு சாய்ஸ் இருந்துச்சுன்னா 3 4மே செக் பண்ணி தான் போடணும். பார்த்துக்கோங்க. சரியா? ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. The product of Kumaran's age வந்து 2 years ago and his age 4 years from now is 1 more than twice his present age. What is his percentage கேட்கறாங்க. குமரன் தற்போதைய வயதின் 2 மடங்கோடு ஒன்றை கூட்டினால் கிடைப்பது குமரன் 2 ஆண்டுகளுக்கு முந்தைய வயதையும் அவரின் 4 ஆண்டுகளுக்கும் பிந்தைய வயதையும் பெருக்க கிடைப்பதற்கு சமம் எனில் அவரின் தற்போதைய வயதை காண்க. சரியா? இதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. ஓகேவா? ஒன்னு வந்து பிரசன்ட் ஏஜ், இன்னொன்னு வந்து 2 இயர்ஸ் ஆகும். ஓகேவா? இன்னொன்னு பாத்தீங்கன்னா வேற என்ன வார்த்தைகள் இருக்கு? 4 இயர்ஸ் ஃப்ரம் நவ். இந்த 3 வார்த்தையை ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்துக்குவோம். சரியா? ஃபர்ஸ்ட் பிரசன்ட் ஏஜ் இருக்கு இல்லையா? இந்த பிரசன்ட் ஏஜ் என்ன பண்றேன்? எச்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஸோ பிரசன்ட் எச் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு 2 இயர்ஸ் ஆகோ அப்படின்னு வார்த்தை இருக்கு. அப்ப என்ன பண்ணிக்கலாம்? 2 இயர்ஸ் என்ன பண்ணிக்கலாம்? 2 இயர்ஸ் ஆகும்னா எச்ல இருந்து பிரசன்ட்ல இருந்து என்ன மைனஸ் பண்ணிக்கலாம். அப்ப 2 இயர்ஸ் ஆகும்னு சொல்லும் போது எச் -2. அடுத்த ஒரு கான்செப்ட் 4 இயர்ஸ் ஆஃப்டர்னு வார்த்தை யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்ப என்ன அர்த்தம்? பிரசன்ட் எச்னு தெரியும், 4 வருஷம் கழிச்சுன்னா எச் +4. அவ்வளவு. இந்த 3 விஷயம் தரவு பண்ணிக்கோங்க. அதாவது கொஸ்டின்ல இருந்து நம்ம எதெல்லாம் தேவைப்படுதோ எடுத்து ஓரளவுக்கு ஃப்ரேம் பண்ணியிருக்கோம். சரியா? இப்போ கொஸ்டின் பாருங்க. ப்ராடக்ட் ஆஃப் குமரன்ஸ் ஏஜ். ப்ராடக்ட் என்ன? இன்டு தானே? இன்டு பண்ணணும். யாரையும் இன்டு பண்ணணும். த ப்ராடக்ட் ஆஃப் குமரன்ஸ் ஏஜ் 2 இயர்ஸ் ஆகும். ஸோ 2 இயர்ஸ் h-2 தானே? அப்போ h-2வையும் வேற இன்டு பண்ணணும். அண்ட் இஸ் ஏஜ் 4 இயர்ஸ் ஃப்ரம் நவ். ஸோ 4 இயர்ஸ் ஃப்ரம் நவ்னா என்ன இருக்கு? h +4. இந்த ரெண்டையும் நான் இன்டு பண்றேன் அப்படின்னா இஸ்னா ஈக்குவல் டு 1 மோர் தேன். ஸோ 1 ஜாஸ்தியா இருக்கு. யாரோட ஜாஸ்தியா இருக்கு? twice is present age. ஸோ twice is present ageனா எச்ன்னு தெரியும். எச் சால்வ் பண்ண ஆன்சர். எச் அங்க கொண்டு போலாமா? எச் இன்டு எச் h². அப்புறம் எச் அங்க ஒரு 4 இருக்கு. ஸோ 4h வரும். ஸோ +4h -2h -8 இஸ் ஈக்குவல் டு 1 + 2h. ஓகேவா? இப்போ இந்த 2h கொண்டு வரேன். ஓகேவா? ஸோ கொண்டு வரும்போது -2h வரும். ஸோ 4h -2h ஒரு 2h இருக்கும். அப்புறம் ஒரு -2h 0 ஆகி போயிடும். கரெக்டா? ஸோ பாக்கி இருக்கிறது h² இருக்கும். இந்த -8 இருக்கும். இந்த 1 அந்துக்கும் கொண்டு போனா அது ஒரு -1 இஸ் ஈக்குவல் டு 0ன்னு வரும். அப்போ h² -9 இஸ் ஈக்குவல் டு 0. h² இஸ் ஈக்குவல் டு 9 வரும். h இஸ் ஈக்குவல் டு +or-3 போட்டாலும் சரிதான். +or-3 போடும்போது எனக்கு ஏஜ் மைனஸ்ல வராது. ஸோ பிளஸ்ன்னு கூட போட்டு ஆன்சர் போட்டுக்கலாம். h இஸ் ஈக்குவல் டு 3. டி சாய்ஸ் உங்களுக்கு ஆன்சர் வரும். ஏதாச்சும் கஷ்டம் இருக்கா? அப்படிதான். சரியா? இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து இந்த மாதிரி அகோ பிஃபோர் நிறைய டேர்ம்ஸ் கொடுக்குறாங்கன்னா எச்சை யூஸ் பண்ணா உங்களுக்கு பெட்டரா இருக்கும். சும்மா அடுத்த கொஸ்டின் வரும், அதுக்கு எச் தேவைப்படாது. இந்த மாதிரி பேட்டர்ன்ல 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் ஆகும் 6 இயர்ஸ் அந்த மாதிரி நிறைய டேர்ம்ஸை கொடுத்தாங்கன்னா எச்சை வச்சுட்டு நீங்க பிளஸ் மைனஸ் பண்ணி கொண்டு வந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். சரியா? எந்தெந்த கொஸ்டின் எச் யூஸ் பண்ணணும், எந்தெந்த கொஸ்டின் ஷார்ட்கட் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற பார்த்து பொறுமையா சால்வ் பண்ணிக்கணும். சரியா? இந்த கொஸ்டின் எச் யூஸ் பண்ண வேண்டாம். சரியா? கொஸ்டின் பாருங்க. சிவகுமார் இஸ் 7 times old as his daughter பிரீத்தி. அப்ப சிவகுமார் பர்சன் இருக்காங்க, பிரீத்திங்கிற ஒரு பர்சன் இருக்காங்க. சரியா? ஓகே. ஆஃப்டர் 5 years he will be 4 times as old as his daughter. What are the percentage கேட்கறாங்க. என்ன பண்ண போதும்? சிவா வந்து 7 times old as his daughter. சரியா? அப்ப 7 சிவா இருந்தா பிரீத்தி என்ன இருக்கும்? 1 இருக்கும். கரெக்ட் தானே? 5 வருஷத்துக்கு அப்புறம் ஆஃப்டர் 5 years
4 times old. யாரு? ஃபாதர். ஸோ 4 times as old as his daughter. ஸோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இது வந்து அப்பா பொண்ணு மாற்றி போட்டக்கூடாது. சரியா? உங்களை விட உங்கள் அப்பா கம்பேர் உங்களோட உங்கள் அப்பாவுக்கு தான் 8 ஜாஸ்தியாக இருக்கும். மாற்றி வருமா? நடக்க வாய்ப்பு இல்லை. கரெக்டாக எதுவுமே கொடுக்காம தான் ப்ரெசன்ட் கன்செப்ட் பண்ணிக்கணும். அல்லே சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ ப்ரெசன்டேஜ் தான் கேட்குறேன். வாட் ஆர் தயர் ப்ரெசன்ட் கேட்குறாங்க. அப்போ ரெண்டு பேர்த்துக்கும் ப்ரெசன்டேஜ் கண்டுபிடிக்கணும். என்ன பண்ண போகிறோம்? ஃபர்ஸ்ட் ப்ரெசன்ட் ஆஃப் ஃபாதர் கண்டுபிடிக்கலாமா? இது தேவை, என்ன தேவை வச்சு எடுத்துக்கோங்க. 7 இன்டூ இந்த சைட் கை வச்சுட்டோம். ஸோ கை வைக்காம நம்பர்ஸ் இருக்கு, அந்த ரெண்டு நம்பர்ஸ் டிஃபரன்ஸ் எடுக்கணும். 4 minus 1 3. ஸோ போட்டாச்சு. இன்டூ அடுத்து நம்ம கிராஸ்ல இன்டூ பண்ணி கொண்டு வரணும். அதுக்கு முன்னாடி இந்த இயர் இருக்கு இல்லையா, அதையும் பெருக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் டினாமினேட்டர்ல கிராஸ்ல இன்டூ பண்ணி மைனஸ் பண்ணணும். ஸோ 7 minus 4 3ன்னு வரும். சரியா? இதை கட் பண்ணா உங்களுக்கு ஆன்சர் 35 அப்படிங்கிற வரும். ஸோ 35 சொல்லும் போது ஒரே ஒரு சாய்ஸ் தான் இருக்கு. ஸோ இதை ஆன்சரை போட்டுக்கலாம். ப்ளஸ் இருந்தாலும் ப்ரீத்திக்கு எதுவும் கண்டுபிடிக்கலாம். ஸோ 1 இது 1 தான் ஆன்சர். ப்ரெசென்ட்டுக்கு 1 தான் 1 தான் எடுத்துக்கணும். சரியா? எடுக்கா ரேஷியோ 4 1. அதுக்கு டிஃபரன்ஸ் வந்து எடுத்தீங்கன்னா 3 இன்டூ இயர் டிஃபரன்ஸ் 5 டிவைட் பை சேம் கீழே 3 தான் வரும். இது கட் பண்ணிட்டா 5. ஸோ 5 கரெக்டாக இருக்கு, பார்த்து போட்டுக்கோங்க. சரியா? ஸோ நான் சொல்லுவது உங்களுக்கு ஷார்ட்கட் புல் அப்படின்னா ஏஜஸ் டாப்பிங் எடுத்து கொடுத்துருக்கேன். உங்களுக்கு பிளேலிஸ்ட் செக் பண்ணி பார்த்து தெரியும். அதை பார்த்துக்கோங்க. இது ஷார்ட்கட் தான். அது என்ன தேவையோ அதை எடுத்துக்கணும். எடுத்ததுக்கப்புறம் எடுக்காத ரேஷியோஸ்க்கான டிஃபரன்ஸு இன்டூ இயர் டிஃபரன்ஸு டிவைட் பை கிராஸ்ல இன்டூ பண்ணி மைனஸ் பண்ணி போட்டு சால்வ் பண்ணால் ஆன்சர் உங்களுக்கு கரெக்டாக கிடைக்கும். சரியா? இது ஒரு ஷார்ட்கட் தான். ஸோ பார்த்துக்கோங்க. சரியா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 8 farmers can plow a field in 18 days. Find number of days required for 12 farmers to plow the same field. 8 விவசாயிகள் 18 நாட்களில் நிலத்தை உழுது முடிக்கின்றன எனில் அதே நிலத்தை 12 விவசாயிகள் எத்தனை நாட்களில் முடிப்பார்? சரியா? ஸோ பர்சன்ஸ் டேஸை மேலே தான் போடுவோம். இஸ் ஈக்குவலன் டு 12 ஃபார்மர்ஸ் பர்சன் தான் எத்தனை டேஸ்ன்னு கேட்குறாங்க. ஸோ மேலே போட்டுக்கலாம். சரியா? இப்போ கட் பண்ணலாமா? 4 3s are 12, 4 2s are 8. இதை கட் பண்ணால் 6. அவ்வளோதான். இட்ஸ் ஈக்குவல் டு 6 into 12 6 into 2 12 டேஸ்ன்னு சொல்லி பி சாய்ஸ் உங்களுக்கு ஆன்சர் வரும். எதாவது கஷ்டம் இருக்கா? ஒன்றுமே கிடையாது. பர்சன்ஸு டேஸு டைமு மேலே, மிச்ச பேராமீட்டர்லாம் கீழே அப்படிங்கிற கான்செப்டில் ஈஸியாக நீங்கள் வந்து சால்வ் பண்ணிக்கலாம். சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் கொஞ்சம் வித்தியாசமான கொஸ்டின். சமைச்ச புக்கில் கிடையாது. டைம்ன்ற இருக்கு, டாபிக் இருக்கு, பட் இந்த மாதிரி கொஸ்டின் கிடையாது. பட் கேட்டிருக்காங்க, நான் சால்வ் பண்ணி சொல்லித்தரேன். அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ 2 men 3 boys கொஞ்சம் வேலையை வந்து 10 நாள் முடிக்கிறாங்க. ஒயில்னா அதே மாதிரி அதே வேலையை 3 men 2 boys வந்து 8 days முடிக்க முடியுது அப்படின்னா 2 men 1 boy வந்து எத்தனை நாள் முடிப்பாங்க? அதாவது ஒரு வேலை தான். சரியா? 2 men 3 boys காம்போ அப்படி போனால் 10 நாள். 3 men 2 boys அப்படின்னு காம்போ போயிடுச்சுன்னா 8 நாள். சப்போஸ் 2 men 1 boy போறாங்கன்னா எத்தனை நாள் முடிப்பாங்க? இதுதான் பேசிக்கான கொஸ்டின். சரியா? அண்ட் அப்படின்னா பிளஸ்ன்னு உங்களுக்கு தெரியும். கரெக்டா? இப்போ என்ன பண்ணிக்கலாம்? ஸோ 2 men பிளஸ் 3 boysக்கு வந்து 10 days எடுத்துக்கிறாங்க. சரியா? அப்ப என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்களுக்கு 10 days இருக்கு இல்லையா, 10 இன்டு பண்ணிக்கணும். ஏன்னா அவங்க 10 days எடுத்துக்கிறாங்க. அல்லது இப்படி எடுத்துக்கலாம். 2 men 3 boys is equal to 1/10 தான் எடுப்பீங்க. கிராஸ் இன்டு பண்ணா 10 வந்துடும். ஸோ நீ என்ன பண்ணலாம்? அந்த பர்சன்ஸ் இன்டு டேஸ் அப்படிங்கிற அந்த கான்செப்டை மைண்ட்ல வச்சுக்கணும். பர்சன்ஸும் டேஸும் பெருக்கிறோம். ஸோ இது வந்து ஒரு சின்ன செட் ஆஃப் பர்சன்ஸ். திருப்பி இன்னொரு 3 men 2 boys ஏறாங்க. அப்போ அதுக்கு என்ன பண்ணிக்கலாம்? 3 men பிளஸ் ஒரு 2 boys அவங்களுக்கு பார்த்தா என்ன பண்றாங்க? 8 days. இப்போ எல்லாமே ஒரே வேலையை டிஃபரெண்ட் காம்போல கொடுக்குறாங்க. அப்போ என்ன பண்ணிக்கலாம்? ஈக்குவேட் பண்ணிக்கலாம். கரெக்டா? இப்போ 2 men பிளஸ் 3 boys 10 days எடுத்துக்கிறாங்க. இவங்களுக்கும் 3 men 2 boys வந்து 8 days எடுத்துக்கிறது சேம் அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்போ வெட்டு கொடுத்தீங்கன்னா 2 5s are 10, இது ஒரு 4. உள்ள இன்டு பண்ணிக்கலாம். 5 இன்டு பண்ணிக்கலாமா? 5 2s are 10. ஸோ 10 men பிளஸ் ஒரு 15 boy is equal to 4 கொண்டு 12 மேல் மேன் பிளஸ் ஒரு 8 boys வரும். இப்போ அந்த 8 இந்த பக்கம் கொண்டு வந்தா 15 minus 8 என்ன வரும்? 7. ஸோ 7 boys இருக்கும். அப்புறம் அந்த மேல் ஆன்சர் கொண்டு போனால் 12 minus 2. ஸோ 2 மேல்னு வரும். ஸோ 7 boysக்கு வந்து 2 மேலுக்கு ஈக்குவல். அப்போ 2 மேன் இருந்தால் 7 boysக்கு ஈக்குவல். அந்த மாதிரி கான்செப்ட்ல ஒரு ஈக்குவேஷன் அமைஞ்சிருக்கு. சரியா? என்ன கேட்கறாங்க? 2 மென்னும் 1 பாயும் கேட்கறாங்க. அப்போ 2 மென்னும் 1 பாய்க்கு எத்தனை நாட்கள் ஆகும் அப்படின்னு கேட்கறாங்க. அப்ப என்ன பண்ணிக்கலாம்? இதை நீங்க வந்து இன்னும் ஏதாவது ஈக்குவல் பண்ணிக்கலாம். எல்லாம் சேம் தானே, இல்லை ஒரு வேலையை டிஃபரெண்ட் காம்போல கொடுக்குறாங்க. அப்ப இதையும் இந்த இதை நான் சேர்த்துக்கிறேன். அப்ப என்ன வரும்? இது வந்து டேஸ் வரும். கரெக்டா? டேஸ் கன்செப்ட் பண்ணணும். நீங்க பார்த்தோம் இல்லையா, பர்சன் இன்டு பண்ணணும். டேஸ் அவங்க கண்டுபிடிக்கணும். டேஸ் போட்டுக்கோங்க. இஸ் ஈக்குவல் டு 2 men 3 boys 10 days பண்றது சேம். எல்லாம் சேம் காம்போ, பட் டிஃபரெண்ட் பர்சன்ஸ் வேரி ஆகுது. சரியா?
இப்போ 2 மேனுக்கு தெரியும் 7 பாய்ஸ் தெரியும். ஸோ 7 பாய்ஸ் சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் 1 பாய்ஸை டேஸை கண்டுபிடிக்கணும் இஸ் ஈக்குவல் டு திருப்பி 2 மேன் தான் இருக்குது. 2 மேனுக்கு 7 பாய்ஸ்னு தெரியும். ஸோ இங்கே 7 பாய்ஸு ப்ளஸ் ஒரு 3 பாய்ஸு 10 டேஸ்னு கன்சிடர் பண்ணி போட்டுக்கலாம். 7 + 1 8. அப்போ 8b இன்டூ டி இஸ் ஈக்குவல் டு 7 + 3 10 10b இன்ட்டு 10 100bன்னு வரும். ஸோ 100bக்கு ஈக்குவல். ஸோ பிபி கேன்சல் ஆகி போயிடும் கரெக்டாக. அப்போ டிசி ஈக்குவல் டு 100/8ன்னு வரும். கட் பண்ணால் உங்களுக்கு ஆன்சர் வரும். சரியா? கட் பண்ணி பாருங்க 12.5 அப்படின்னு சொல்லி உங்களுக்கு பி சாய்ஸ் ஆன்சர். கரெக்டு தானே? கட் பண்ணால் 425 டைம்ஸ் போகும். 4 2 8 25ல பாதி என்ன 12.5 தானே? ஸோ ஆன்சர் உங்களுக்கு ஏ சாய்ஸ். ஏ சாய்ஸ் உங்களுக்கு ஆன்சர்ட்டு வரும். சரியா? இது வந்து சுருக்கமாக சொல்ல போனால் 3 டீமாக இருக்குது. சரியா? 3 டீம் ஒரே வேலை பண்ணுறாங்க. அது காம்போ. பட் பர்சன்ஸ் வந்து ஆட்களுக்கு ஏற்றாப்புல மார்க் பண்ணி கொடுக்குறாங்க. லாஸ்ட் உங்களுக்கு கொஸ்டின் டேட் அண்ட் டேஸ்ன்னு கேட்குறாங்க. அவ்வளோதான். சிம்பிள் கொஸ்டின் தான். கொஞ்சம் புரிஞ்சு போட்டால் ஈஸியாக இருக்கும். பார்த்துக்கோங்க. சரியா? இதை நீங்கள் எங்கே ஈக்குவல் பண்ண முடியாது அந்த பர்சன்ஸ். இது கூட ஈக்குவல் பண்ணலாம். தப்பு கிடையாது. ஆன்சர் கரெக்டாக வரும். ஏதாச்சும் ஒன்று 3 சேம் தான், ஈக்குவல் தான். இங்கே டேட்டாவோட ஈக்குவல் பண்ணிக்கலாம். பட் டேஸ் வந்து உங்களுக்கு கொஞ்சம் இடிக்க மாதிரி இருக்கும். ஸோ அதனால ரெண்டை கொடுத்த டேட்டாஸ் தனியாக சால்வ் பண்ணிவிட்டு இதை ஈக்குவல் ஃப்ரேம் பண்ணிவிட்டு அப்புறம் சப்ஸ்டிட் பண்ணால் பெட்டராக இருக்கும், ஈஸியாக இருக்குங்கிறனால தான் அன்னோன் டேட்டாஸ் தனியாக சால்வ் பண்ணுறோம். சரியா? ஓகே. அடுத்து பாருங்கள். The dimensions of a hall வந்து கொடுத்துருக்காங்க. Find the cost of whitewashing the walls and the ceiling. நல்லா கவனிச்சுக்கோங்க. ஏதோ ஒயிட் வாஷ் பண்ணோம், வாலையும் சீலிங் தான் ஒயிட் வாஷ் பண்ண போகிறோம். அட் ரேட் ஆஃப் 8.50 per மீட்டர் ஸ்கொயர். ஒரு மீட்டர் ஸ்கொயர் வந்து 8.50 பைசா வச்சு வாங்குறாங்கன்னா மொத்தம் எவ்வளோ செலவாகும்? ஃபைண்ட் த காஸ்ட் ஆஃப் ஒயிட் வாஷிங் அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? ஃபர்ஸ்ட் ஏரியா கண்டுபிடிக்கணும். மொத்த ஏரியான்னு சொல்ல முடியாது. ஏன்னா நமக்கு வந்து அவன் ஒயிட் வாஷ் பண்ணுறது மேலே சீலிங் சென்ட்ரிங்கும் 4 சவரன் இது ஒயிட் வாஷ் பண்ணுவாங்க. 4 சவர்னு சொல்லும்போது லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியாவும் ப்ளஸ் சீலிங்கும் என்ன பண்ணுவாங்க உங்களுக்கு வந்து ஒயிட் வாஷ் பண்ணுவாங்க. இப்போ ஃபார்மை சப்ஸ்டிட் பண்ணலாமா? ஸோ எல்எஸ்ஏ என்ன ஃபார்முலா வரும்? 2 × L + B × ஹைட் ப்ளஸ் உங்களுக்கு சீலிங்கான ஃபார்முலா வந்து இல்லை ஒரு ரெக்டாங்கிள் மாதிரி இருக்கும். ஸோ லென்த் × பிரெத். ஓகேவா? ஓகே. சப்ஸ்டிட் பண்ண ஆன்சர் கிடச்சிரும். இஸ் ஈக்குவல் டு ஸோ 2 × லென்த்து ப்ளஸ் பிரெத்து. ஸோ 10 ப்ளஸ் ஒரு 9. ஹைட் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க 8 ப்ளஸ் லென்த்துன்றது 10 9. அவ்வளோதான். சால்வ் பண்ண ஆன்சர். ப்ளஸ் பேக்கெட் முடிச்சுக்கலாம். 10 + 9 19. 19 × 2 38 ஒரு 8 330 304 வரும் கரெக்டாக. ஸோ 304 ப்ளஸ் அங்கே ஒரு 90. ஸோ 394 மீட்டர் ஸ்கொயர் அப்படிங்கிறது அவங்க 4 சவரத்துக்கும் சென்ட்ரிங்கான ஏரியாவாக இருக்கும். சரியா? ஸோ ஒரு மீட்டர் ஸ்கொயருக்கு வந்து 8 ரூபா 50 பைசா அப்படின்னா 390 மீட்டர் ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். ஸோ 394 × 8.50 அப்படின்னு கண்டுபிடிச்சா உங்களுக்கு ஆன்சர் வரும். ஸோ 3349 அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சி சாய்ஸ் ஆன்சர் வரும். ரொம்ப 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 ஈஸியான கொஸ்டின். எந்தெந்த பீஸ் சப்போஸ் உங்களுக்கு வந்து இப்படின்னு கேட்கலாம். இது வந்து உங்களுக்கு ஒயிட் வாஷ் பண்ணாலும் மேலே, சப்போஸ் ஃப்ளோர் போடணும்னா கீழே மட்டும் வரும். சரியா? அது 4 சவத்தையும் நான் வந்து டைல்ஸ் போட்டுட்டு கீழே பேஸ்மெண்ட்டும் நான் வந்து டைல்ஸ் போடணும், மார்பிள்ஸ் போடணும்னா அதுவும் கீழே தான் வரும். ஆனால் சேம் தான், எல்லாம் சேம் தான். பட் நீங்கள் கான்செப்ட் புரிஞ்சுக்கணும். சென்ட்ரிங்னா மேலே போய் ஒயிட் வாஷ் பண்ணுவாங்க, கீழே வர மாட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா டக்குன்னு நீங்கள் வந்து ஒயிட் வாஷ் பண்ணுறாங்க, நான் 6 சைடு ஒயிட் வாஷ் பண்ணான்னு சொல்லி கியூபாய்ட் ஃபார்முலா லென்த் × பிரெத் × ஹைட்டோ LB + PH + HLO அந்த மாதிரி ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி மாட்டிக்கிடக்கூடாது. சரியா? என்ன கொடுத்துருக்கான்னு பார்த்து பொறுமையாக சால்வ் பண்ணணும். சரியா? ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் கியூப் வந்து கொடுத்தாச்சு. ஃபைண்ட் இட்ஸ் வால்யூம் கேட்குறான். ஒரு கனசதுரத்தின் மொத்த பரப்பளவு வந்து 726 செங்கல் அதன் கன அளவு கேட்குறாங்க. சரியா? ஸோ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா TSA ஃபார்முலா என்ன? 6A² தெரிஞ்சுக்கணும். TSA தான் கொடுத்துருக்காங்க கியூபுக்கு 726. அப்போ 726 தான் 6A² அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம்? A² கண்டுபிடிச்சிக்கலாமா? ஸோ கட் பண்ணி விட்டா 121 வரும். 6 கட் பண்ணால் A². A² 121 A = 11 வரும். ஏன்னா ரூட் எடுத்துருவீங்க 11 வரும். கரெக்டாக? ஸோ வால்யூம் ஃபார்முலா என்ன? வால்யூம் = A கியூபா? ஏ உங்களுக்கு தெரியும் இல்லையா 11. அப்போ என்ன பண்ண போகுது? 11 × 11 × 11 அப்படின்னு போட்டால் ஈஸி ஆன்சர் கிடச்சிரும். ஸோ வால்யூம் = என்ன வரும்? 1331. ஸோ 121ஐயும் 11 இன்ட்டு பண்ணால் உங்களுக்கு 1331 சொல்லி சி சாய்ஸ் உங்களுக்கு ஆன்சர்ட்டு வரும். ரொம்ப ரொம்ப ஈஸி கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒரு காம்பவுண்டர்ஸ் கொஸ்டின், கூட்டுவட்டி கொஸ்டின். ஈஸி தான். The compounders does ₹3,000 for 3 years 10% per annum compound annually கேட்குறாங்க. என்ன ஃபார்முலா? A = P × 1 + R/100 the whole power n. சப்ஸ்டிட் பண்ணலாமா? அசல் உங்களுக்கு தெரியும் எவ்வளவு? 3000 கொடுத்துருக்காங்க. சரியா? 1 + ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன? 10/100 the whole power 3. இது கட் பண்ண ஒரு கேன்சல் ஆகும். 10 × 1 10 + 1 11 இஸ் ஈக்குவல் டு 3000 போட்டுக்கலாம் இன்ட்டு நமக்கு 11 தெரியும்.
11/10 மேலே 3 இருக்கு. ஸோ 3 டைம்ஸ் போட்டுக்கணும், அவ்வளோதான். சரியா? ஸோ 11 ஸோ 0 0 0 மூணு கேன்சல் ஆயிரும். 11 × 11 × 1 லாஸ்ட் கொஸ்டினே பார்த்தோம். 1331 ப்ளஸ் இன்ட்டு ஒரு 3 போட்டு ஆன்சர் கிடைச்சிரும். ஸோ என்ன கிடைக்கும்? 3993 அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அமௌண்ட் கிடைக்கும். அவன் இன்ட்ரெஸ்ட் கேட்குறான். இன்ட்ரெஸ்ட் என்ன பண்ணுவீங்க? அசல் அமௌண்ட்ல இருந்து அசலை மைனஸ் பண்ண போதும். ஸோ 3993 மைனஸ் 3000 போட்டால் போதும். ஆன்சர் 993 அப்படின்னு சொல்லி டி சாய்ஸ் ஆன்சர் வரும். கொஸ்டின் பார்த்தீங்களா, எல்லாமே ஒரே மாதிரி 933 963 ஒரே மாதிரி கண்ணு வந்து உங்களுக்கு மிஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்து போடுங்க. ஸோ 993 உங்களுக்கு வட்டியாட்டு இருக்கும், இன்ட்ரெஸ்டாட் இருக்கும். ஈஸி கொஸ்டின் தான். சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. டிஃபரன்ஸ் பிட்வீன் சிமிலர்ஸ் அண்ட் காம்பவுண்டர்ஸ் ஆன் டிஃபரன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணணும். தனி வட்டி கூட்டு வட்டிக்கு 1200 கொடுக்குறாங்க. ஒரு வருஷத்துக்கு 10% வேணும். காம்பவுண்டர் ஆஃப் இயரையும் கொடுத்துட்டாங்க. நமக்கு டேரக்டா ஃபார்முலா டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸுக்கு உண்டு, 3 இயர்ஸுக்கு உண்டு. அது போக 4 இயர்ஸ் 5 இயர்ஸ் 6 இயர்ஸ்லாம் ஃபார்முலா கிடையாதுன்னு சொல்லிக்கிட்டு என்ன சொல்லியிருந்தோம்? தனித்தனியாக சிமிலர்ஸ்க்கு 4 இயர்ஸோ 5 இயர்ஸோ சிமிலர்ஸ் ஃபார்ம் யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிக்கணும். அதே மாதிரி காம்பவுண்டர்ஸ் ஃபார்ம் யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிக்கணும். அப்புறம் மைனஸ் பண்ண ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நான் டிஸ்கஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். கிளாஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்கோம், சேனல் வீடியோஸ் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். சரியா? இப்போ இங்கே ஆஃப் இயரையும் கொடுத்துட்டான். அப்போ என்ன பண்ண போதும்? சேம் தான். என்ன பண்ண போதும்? ஃபார்முலா யூஸ் பண்ணி சமைச்சிக்கணும். ஃபர்ஸ்ட் சிமிலர்ஸ் ஃபார்முலா இருக்கு இல்லையா, அதை எடுத்துக்கலாம். பி என்ன 100, ஸோ 1200 இன்டூ நம்பர் ஆஃப் இயர்ஸ் 1 இயர் இன்டூ 10% பை 100 போட்டு சால்வ் பண்ணால் 100. சரியா? மாற்றிட்டு 1000 இல்லை 100. 2 சில கேன்சல் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ என்ன வரும் உங்களுக்கு? 120 ரூபா அப்படின்னு சொல்லி சிமிலர்ஸுக்கு வருது. இப்போ காம்பவுண்டர்ஸ் ஃபார்முலா என்ன? ஆஃப் வெளியாகும் ஃபார்முலா என்ன பண்ணுவீங்க? 1200 இன்டூ 1 + r/100 போடலாம், அல்லது ஆறில் பாதி, ஏன்னா ஹாஃப் வரையும் கொடுத்துட்டாங்க இல்லையா. ஸோ 10ல் பாதி, அல்லது நீங்கள் 10/200 போட்டு த ஹோல் பவர் அப்படின்னு பண்ணலாம், தப்பு கிடையாது. சரியா? அல்லது டேரெக்டாக 10ல் பாதி 5/100 போடலாம், சேம் தான். 1ல் 10 6 டேரெக்டாக போட்டால் கீழே 200 போடுவோம். அல்லது இந்த ஒரு 10/2 5 தான் வரும், அதை டேட்டா போட்டுருக்கேன், அவ்வளோ வித்தியாசம், வேற ஒன்றும் கிடையாது. சரியா? பவர் உங்களுக்கு 2 × 1 இயர்னா 2n வரும். ஸோ 2 × 1 2 போட்டுக்கலாம். சரியா? இப்போ கட் பண்ண 20 வரும். ஸோ 20 × 1 20 + 21, அப்போ 1200 இன்டூ 21/20 2 டைம்ஸ் போட்டுக்கணும். சரியா? இதை போட்டு சால்வ் பண்ண கிடைக்கிற ஆன்சர் உங்களுக்கு 1323 கிடைக்கும். கிடைக்கிற அமௌண்ட்டுக்கான வேல்யூ. நமக்கு தேவை இன்ட்ரெஸ்ட். அப்போ பிரின்சிபலும் அமௌண்ட் மைனஸ் பண்ணணும். ஸோ 1323 இருந்து அசல் 1200 மைனஸ் பண்ணிக்கலாமா? மைனஸ் பண்ணோம், கிடைக்கக்கூடியது 123. ஸோ காம்பவுண்டர்ஸ்ட்டுக்கு 123, சிமிலர்ஸ்ட்டுக்கு 120. ரெண்டையும் மைனஸ் பண்ணால் ஈஸியாக உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். ஸோ 120 டிஃபரன்ஸ் 123 3 ரூபீஸும் கிடைக்கும். டேரெக்டாக 2 இயர்ஸ் 3 இயர்ஸ்னா ஃபார்முலா போட்டுக்கலாம். டிஃபரன்ஸ் ஈக்குவல் P × R/100 ஹோல் ஸ்கொயர் யூஸ் பண்ணிக்கலாம். 3 இயர்ஸ் உங்களுக்கு தெரியும். அது போக வேற வந்துச்சுன்னா இப்படிதான் பண்ணணும். தனித்தனியாக சிமிலர்ஸ்ட்டும் கண்டுபிடிச்சு காம்பவுண்டர்ஸ் கண்டுபிடிச்சு மைனஸ் பண்ண ஆன்சர். 2 இயர்ஸ் 3 இயர்ஸுக்கும் ஃபார்ம் மறந்து போகுது சார், என்ன சார் பண்ண அப்படின்னு கேட்டால் அதுவும் சேம் தான். தனித்தனியாக சிமிலர்ஸ் காம்பவுண்டர்ஸ் கண்டுபிடிச்சு டிஃபரன்ஸ் பண்ணி பார்த்துக்கலாம், அதுவும் கரெக்ட் தான். பட் இங்கே வந்து காஃபரிங் கொடுத்தனால கன்ஃபார்ம் என்னதான், நம்ம வந்து தனித்தனியாக கண்டுபிடிச்சு தான் ஆன்சர் நீங்கள் கண்டுபிடிச்சு ஆகணும். பார்த்தாச்சு, போட்டாச்சு. ஆன்சர் உங்களுக்கு டிஃபரன்ஸ் எவ்வளோ வரும்? 3 ரூபீஸ்னு வரும். சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. விச் அமௌங் த ஃபாலோயிங் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் yields an interest of rupees 200 for rupees பிரின்சிபல் ஆஃப் rupees 2000 கேட்கலாம். ரொம்ப சிம்பிள். பின்வரும் வட்டி விதத்தில் எது ரூபாய் 2000 அசலுக்கு ஓராண்டுக்கு ரூபாய் 200 தனி வட்டியாக கொடுக்கக்கூடியதாக இருக்கும்? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு கேட்கறான். அதை சுட்ட விட்டு அப்படி ஆக்கும் இப்படி ஆக்கும்னு சொல்லி கதை அடிக்கிறாங்க, வேற ஒன்றும் இல்லை. சரியா? ஓகே, இது என்ன எதுவுமே கொடுக்கல, அவர் சிமிலர்ஸ் தான். ஸோ வட்டி எவ்வளவு? 200 ரூபாய். ஸோ இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு தெரியும் இல்லையா, P/100. பிரின்சிபல் கொடுத்தாச்சு 2000 இன்டூ நம்பர் ஆஃப் இயர்ஸ் 1 இயர் 6 கண்டுபிடிக்கணும் பை 100. என்ன கொஸ்டின் இது? கட் பண்ணா கூட ஈஸியாக கட் ஆயிருது. சரி, கேன்சல். கட் பண்ண 10. ஸோ ஆர் ஈக்குவல் டு 10%. அவ்வளோதான். என்ன ஈஸி பார்த்தீங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இன் சிமிலர் சம் ஆஃப் மணி அமௌண்ட்ஸ் டு rupees 6200 in 2 years அப்படின்னு கொடுக்குறாங்க. அதே மாதிரி 1800 வந்து 3 years அப்படின்னு கொடுக்குறாங்க. சரியா? ஃபைண்ட் த பிரின்சிபல் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. சரியா? ஸோ சம்திங் அமௌண்ட் வந்து 1800 மாறுது, பிரின்சிபல் தெரியாது. இப்போ வட்டியை கண்டுபிடிச்சிக்கலாம். 2 வருஷத்துல வந்து அமௌண்ட் 6200 அப்படின்னா இதை மட்டும் ஒன்ல இதை கன்செப்ட் பண்ணுங்க, அல்ல இதை கன்செப்ட் பண்ணுங்க. நான் இதை கன்செப்ட் பண்றேன். அதான் சின்னது 2 இயர்ஸ் சின்னதாக இருக்கா எடுத்துக்கலாம். 2 வருஷத்துக்கு 1200 ரூபா. கரெக்டா? அப்போ 1 இயர் அப்படின்னு சொன்னா எவ்வளோ வரும் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்க முன்னாடி
ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸுக்கு 1200, 3 இயர்ஸுக்கு 6800 மைனஸ் பண்ணிக்கலாமா? ஸோ 2 இயர்ஸுக்கு வந்து எனக்கு 6200 கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 3 இயர்ஸ் பார்த்தா எனக்கு 6800 கொடுத்துருக்காங்க. கரெக்டா? மைனஸ் பண்ணா 1 இயர் கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ 2 மைனஸ் 3, அது 3 மைனஸ் 2, ஒரு டிஃபரன்ஸ் 1 இயர் இஸ் ஈக்குவல் டு என்ன ஒரு மைனஸ் பண்ணா வரும் 600 வரும். கரெக்டா? ஸோ 1 இயருக்கு வட்டி 600 அப்படின்னா 2 வருஷத்துக்கு என்ன நான் சொன்னல, இதை நான் கன்சிடர் பண்றேன். 2 வருஷம் எவ்வளவு வரும்? 1200 வரும். சரியா? இப்போ நமக்கு அவன் கேட்கற வந்து 6 கேட்கறான். கரெக்டா? பிரின்சிபலும் கேட்கறான். கரெக்டா? இப்போ பிரின்சிபல் கண்டுபிடிச்சிக்கலாம். எப்படி கண்டுபிடிக்கலாம்? அமௌண்ட் ஓகேவா மைனஸ் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு பிரின்சிபல் தெரியும் இல்லையா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் கண்டுபிடிச்சிக்கலாம் இல்லையா? புரிஞ்சவங்களுக்கு 2 இயர்ஸ் 1200, 3 இயர்ஸ் 1200 என்ன மைனஸ் பண்ணா 1 இயர் கிடைக்கும். நமக்கு தேவை 2 இயர்ஸ். அப்போ 1 இயர் 600னா 2 இயர்ஸ் 1200 முடிஞ்சு போச்சா? இப்போ நமக்கு தேவை அசல். நான் இதுதான் எடுக்குன்னு சொல்லிட்டேன். கரெக்டா? அப்போ அமௌண்ட் எவ்வளவு தெரியும்? 6200 தெரியும். போட்டுக்கோங்க. மைனஸ் இந்த செலவு 2 இயர்ஸுக்கு 1200 போட்டுக்கோங்க. மைனஸ் பண்ண கிடைச்சிடும். அசல் கிடைச்சும் இல்லையா? ஸோ 5000 அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுக்கு அசலாட் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் வந்து 5000. ஒரே ஒரு தாய்ஸும் இருக்கு. இன்ட்ரெஸ்ட் 12% போட்டலாம். பட் வந்து எப்படி தெரியும் இல்லையா? அதனால செஞ்சிருவோம். ஃபார்முலா என்ன? இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு PNR/100 தானே? இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு? 1200 போட்டுக்கோங்க. ஸோ 1200 இஸ் ஈக்குவல் டு பிரின்சிபல் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 5000 போட்டுக்கோங்க. இன்டூ நம்பர் ஆஃப் இயர்ஸ் என்ன 2 இயர்ஸ் இன்டூ 6/100. சரி 2 0 கேன்சல் போயிடும். 0 0 கேன்சல் பண்ணி விட்டுடலாம். திருப்பி 5 கட் பண்ணால் உங்களுக்கு 5 2 சார் 10 ரிமைண்டர் 2 வரும். 24 போட்டுக்கலாம். திருப்பி இது கட் பண்ணால் 12% நான் இருக்கு ஆன்சர். அவ்வளோதான். ரொம்ப 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 ஈஸி கொஸ்டின். சரியா? ஃபர்ஸ்ட் இது தெரிஞ்சுக்கோங்க. 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் கொடுத்தா நம்ம டிஃபரன்ஸ் பண்ணால் 1 இயர். சப்போஸ் உங்களுக்கு 2 இயர்ஸ் 4 இயர்ஸ் கொடுத்தா மைனஸ் பண்ணால் டேரக்ட் 2 இயர்ஸே கிடைச்சிடும். ஸோ அது மைனஸ் பண்ண என்ன கிடையாது அதை பொறுத்து. நீங்கள் 1 இயருக்கு 600 போட்டோம் இல்லையா? நான் 2 இயர்ஸ் கண்டுபிடிச்சேன். நம்ம 3 இயர்ஸும் கண்டுபிடிக்கலாம், பிரச்சனை இல்லை, வரும். ஆனால் எல்லா இடத்துலையும் 6800 கன்சிடர் பண்ணிக்கலாம். இங்கெல்லாம் நீங்கள் வந்து இந்த 6200 போடுங்க, அதுக்கு போய் 6800 போட்டுக்கலாம். ஸோ கொஸ்டின் அந்த நம்பரை பொறுத்து, ஈஸியான நம்பரை பொறுத்து சம்ம நீங்கள் சால்வ் பண்ணிக்கலாம். சரியா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஒன்றுமே இல்லாத கொஸ்டின். ரெசிப்ரோக்கல் ஆஃப் 9:121 தலைகளை மாற்றி கேட்குறாங்க. மாற்றி போடுங்க. என்ன வரும்? 121/9. இது கஷ்டமா? 9/121 தலையில கேட்குறாங்கப்பா. ஸோ 120 மேலே போகும், 9 கீழே வரும். ஸோ டீச்சர்ஸ் ஆன்சர் பார்த்து போடுங்க. சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. நல்ல ஒரு கொஸ்டின். த ரேஷியோ ஆஃப் வால்யூம் ஆஃப் சிலிண்டர், கோன், ஸ்பியர். 3 விஷயம் இருக்கு. சிலிண்டர் இருக்கு, கோன் கொடுத்துருக்காங்க, ஸ்பியர் கொடுத்துருக்காங்க. 3க்கும் வால்யூம் வந்து ஈச் ஹேஸ் த சேம் டயமீட்டர் அண்ட் சேம் ஹைட் இஸ் டேஷ். ரேஷியோ கேட்குறாங்க. சரியா? அப்போ சிலிண்டருக்கு வால்யூம் தெரியணும், கோனுக்கு வால்யூம் தெரியணும், ஓகேவா? ஸ்பியருக்கு வால்யூம் தெரியணும். 3 யூஸ் பண்ணி எனக்கு சமாளிங்க செய்ய போறீங்க. சரியா? வால்யூம் ஆஃப் சிலிண்டர் ஃபார்முலா என்ன? πr²h. ஓகேவா? அதுக்கான ரேஷியோ. கோனுக்கு வால்யூம் ஃபார்முலா என்ன? 1/3 πr²h. இதுக்கான ரேஷியோ. அதுக்கு ஸ்பியர் ஃபார்முலா என்ன? 4/3 உள்ள குறுக்கு வந்துச்சா? சரி, 4/3 πr³. ஸோ 3க்கான ரேஷியோ எடுக்க சொல்றாங்க. இப்போ கட் பண்ணிக்கலாமா? இதெல்லாம் கட் பண்ணலாம். 3லையும் பை காமனா இருக்கு. ஸோ பை கேன்சல் பண்ணி விட்டுடலாம். ரைட்டா? அதுக்கப்புறம் r² கேன்சல் பண்ணால் இங்கே r² கேன்சல், இங்கே r² கேன்சல், இங்கே வந்து ஒரு r மட்டும் பாக்கி இருக்கும். ஓகேவா? ஸோ மிச்சம் இருக்க எடுத்து எழுதிக்கலாமா? ஸோ இந்த 3 வந்து நான் காமனாக எல்சிஎம் எடுத்துங்க. இங்கே வந்து 1 இருக்கும். ஸோ நான் 3 எடுத்துக்கிறேன், இங்கே 3 வந்துடும். அது புரியுது உங்களுக்கு? ஸோ இங்கே 3 இருக்கு. ஸோ காமனாக 3 எடுத்தால் நம்ம ஒவ்வொருலையும் 3 இன்டூ பண்ணிக்கலாம். அப்போ என்ன வரும்? ஃபைனலாக 3h வரும். இஸ்2 இங்கே நான் 3 இன்டூ பண்ணால் 3 கேன்சல் ஆகி போயிடும். மொட்டையாக h மட்டும் வரும். இங்கே நான் 3 இன்டூ பண்ணால் எனக்கு 4r மட்டும் வரும். ஸோ புரியுது உங்களுக்கு? டினாமினேட்டர் 3 இருக்கு, எல்சிஎம் எடுத்து 3 வரும். அந்த எல்சிஎம் 3 டேர்ம் கூடிய 3 அந்த நம்ம ஃபார்முலாஸ் கூட இன்டூ பண்ணணும். இன்டூ பண்ணால் 3h 4r வரும். புரியுதுல்ல? இங்கே ஒன்றுமே இல்லை. இன்டூ 3 வந்துடும். இங்கே இன்டூ 3 போட்டு என்ன ஆயிரும்? 3 கேன்சல் ஆகி மொட்டையாகி போயிடும். இங்கே இன்டூ 3 போட 3 கேன்சல் ஆகி பாக்கி 4 மட்டும் வரும். ஸோ 4r இருக்கும். ஓகேவா? அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா ஈச் ஹேஸ் த சேம் டயமீட்டர் அண்ட் சேம் ஹைட். அப்போ ஹைட்டும் டயமீட்டரும் சேம் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஹைட்டும் டயமீட்டரும் சேம் சொல்லும் போது ஹைட் இஸ் ஈக்குவல் டி இங்கே இது தேவைப்படல, ஆதம் தேவை. ஸோ டயமீட்டர் அப்படின்னு சொல்லும் போது ரேடியஸ் டபுளாட் இருக்கும். கரெக்டா? அப்போ டி இஸ் ஈக்குவல் 2r போட்டுக்கலாமா? அப்போ ஹைட் இஸ் ஈக்குவல் 2r போட்டுக்கலாமா? அப்போ ஹைட் 2r போட்டால் 3 × 2r என்ன வரும்? 6r வரும். கரெக்டா? இஸ்2 ஹைட்னு இருக்கு, அதுக்கு 2r போட்டுக்கலாம். இஸ்2 4r இருக்கு, 4r பண்ண முடியாது, அப்படியே வச்சுக்கலாம். 4r போட்டு ஹைட்ஸ் தான் 2r போட முடியும். ஹைட் சப்ஸ்டிட் பண்ணியாச்சு, முடிஞ்சு போச்சா? இப்போ 6 கேன்சல் ஆயிருமா? பாக்கி என்ன இருக்கும்?
காமனாக எடுத்து விட்டுக்கலாம். ஸோ 2 கட் பண்ணால் ஸோ 3 டைம்ஸ் வரும், 1 டைமு அப்புறம் 2 டைம். ஸோ 3:1:2 அப்படின்னு சொல்லி எனக்கு டி சாய்ஸ் வந்து அலேக்கா நீட்டாக பக்காவாக ஆன்சர் கிடைக்கும். ஸோ ஃபார்முலா தெரிஞ்சால் ஈஸி. கட் பண்ணி போட்டுட்டு கடைசி என்ன டேர்ம்ஸ் ஈக்குவல் கொடுத்துருக்கானோ அதை கரெக்டாக ஈக்குவல் பண்ணி சப்ஸ்டிட் பண்ணிட்டு ஆன்சர் நீங்கள் போட்டுக்கலாம். சரியா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. த ப்ராடக்ட் ஆஃப் 2 numbers is 432 அண்ட் எல்சிஎம் அண்ட் ஹைசிஎஃப் வந்து 72 6 கொடுத்துருக்காங்க. ஒரு நம்பர் 24, இன்னொரு நம்பர் என்ன? ஸோ நல்லா ரீட் பண்ணி பார்த்து இந்த டேட்டா தேவையே படாது. ஃபார்முலா என்ன? எல்சிஎம் இன்டூ ஹைசிஎஃப் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் 2 numbers ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணலாமா? எல்சிஎம் கொடுத்தாச்சு 72, ஹைசிஎஃப் 6, ஒரு நம்பர் 24, இன்னொன்னா கண்டுபிடி அப்படின்னு சொல்றாங்க. கரெக்டா? கட் பண்ண உங்களுக்கு 24க்கு 3 டைம்ஸ் வரும், முடிஞ்சு போச்சு. y ஈக்குவல் டு 3 × 6 18. என்ன கஷ்டம் இருக்குதுல்ல? ஒரு கஷ்டம் கிடையாது. ஃபார்முலா ஈஸி. ஹைசிஎஃப்க்கு பவர்ல n-1 வரும் அப்படின்னு படிச்சு வச்சுக்கணும். இந்த 2 நம்பர்ஸ்னால பிரச்சனை இல்லை. 2 - 1 பவர்ல வித்தியாசம் வராது. சப்போஸ் இதே இதில் 3 நம்பர்ஸும் கொடுத்தா பவர்ல 3 - 1 போட்டா 2 ஹைட் ஸ்கொயர்னு வரும். ஸோ பார்த்து பொருள் சால்வ் பண்ணணும், மறந்துடாதீங்க. சரியா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். சேம் பேட்டர்ன் கொஸ்டின் தான். எல்சிஎம் ஆஃப் 2 numbers 6 டைம்ஸ் ஹைசிஎஃப் கொடுக்குறாங்க. ஹைசிஎஃப் 12 இருந்ததுன்னா 12 இருக்கு, ஒரு நம்பர் 36னா இன்னொரு நம்பர் என்ன கேட்குறாங்க. ஸோ கொடுத்து எழுதிக்கலாமா? எல்சிஎம் ஆஃப் 2 numbers வந்து 6 டைம்ஸ் ஹைசிஎஃப் கொடுத்தாச்சு. அடுத்தது என்ன பண்ணிட்டாங்க? ஹைசிஎஃப் எனக்கு 12ன்னு கொடுத்துட்டாங்க. அவங்க சப்ஸ்டிட் பண்ணலாமா? ஹைட்ஸ் சப்ஸ்டிட் பண்ணலாமா? எல்சிஎம் 6 ஹைட்ஸ்னா 6 ஹைட்ஸுக்கு ஹைட் 12 தெரியும். அப்போ 6 × 12 12. நமக்கு ஹைசிஎஃப் 12 தெரியும். சாரி, இது 72. 12 6 எல்சிஎம் 72 வரும், ஹைசிஎஃப் உங்களுக்கு 12 வரும். இப்போ ஒரு நம்பர் தெரியும் 36. ஃபார்முலா என்ன? எல்சிஎம் இன்டூ ஹைசிஎஃப் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் 2 numbers. எல்சிஎம் தெரியும் 72, ஹைசிஎஃப் தெரியும் 12 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் என்ன 36, ஒய்யை கண்டுபிடிக்கணும். அவ்வளோதானே? 36 கட் பண்ணால் 2 டைம்ஸ், 12 × 24, அவ்வளோதான் ஆன்சர், முடிஞ்சு போச்சு. என்ன கஷ்டம் இருக்குது நீங்களே சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சுன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணிட்டு போங்க. சரியா? கஷ்டப்பட்டு கத்திட்டு இருக்கோம். லைக் பண்ணிட்டு போங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணி விடுங்க. ஸ்டேட்டஸில் வைங்க. முடிஞ்சுன்னா ஃபாலோ பண்ண சொல்லுங்க. சரியா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஈஸியான கொஸ்டின் தான். த கிரேட்டஸ்ட் நம்பர் தட் வில் டிவைட் 62, 78, 109 லீவ்ஸ் ரிமைண்டர்ஸ் 2, 3, 4 ரெஸ்பெக்டிவ்லி. ஃபைண்ட் ஹைட்ஸ் அப்படின்னு கொடுக்குறாங்க. சரியா? ஸோ 62 டிவைட் பண்ணும்போது எனக்கு ரிமைண்டர் என்ன வருது? 2 வருது. 78 டிவைட் பண்ணால் ரிமைண்டர் 3 வருது, 4 வருது. அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. சரியா? அப்போ என்ன பண்ணிக்கலாம்? நீங்கள் டேரெக்டாக மைனஸ் எடுத்துக்கலாம். அப்படி சொல்லி கொடுத்துருக்கேன். கரெக்டு தானே? என்ன பண்ண போதும்? 68 - 2 போட்டால் 60. அதே மாதிரி 78 - 3 போட்டால் 75. 101 - 4 போட்டால் 105. அப்போ கொடுத்துக்க 4 சாய்ஸில் இந்த நம்பரை டிவைட் பண்ண நம்பரை பார்க்கணும். சரியா? இப்போ 16 எடுத்துக்கிட்டால் கண்டிப்பாக 16 டேபிள் எனக்கு 5ல் முடிவான நம்பர் வரவே செய்யாது. 13 எடுத்துக்கிட்டால் எனக்கு 13க்கு 0 வர வாய்ப்பே இல்லை. 12 எடுத்துக்கிட்டால் ஈவன் நம்பர் இங்கே 5 வரக்கிற வாய்ப்பே இல்லை. 15 மட்டும்தான் கரெக்டாக 3 நம்பர் டிவைட் பண்ணும். ஆன்சர் உங்களுக்கு 15. புரியுதா? இதாச்சும் கஷ்டம் இருக்கா? ரிமைண்டர் கொடுத்தனால மைனஸ் பண்ணிக்கிட்டோம். கிடைச்ச நம்பரை எந்த சாய்ஸ் கரெக்டாக டிவைட் பண்ணதோ அதான் ஆன்சர். அவ்வளோதான். சப்போஸ் நிறைய நம்பர் டிவைட் ஆகுதா? ஒன்றுமே இல்லை. அவன் கேட்குற கேட்டஸ்ட் நம்பர் 4 நம்பர் எது பெருசோ ஆன்சர் இருக்கும். அவ்வளோதான், சிம்பிள். ஓகேவா? எப்படி நான் சாய்ஸ் ஆன்சர்ஸ் போட்டுக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் ஹைசிஎஃப் அண்ட் எல்சிஎம் ஆஃப் நம்பர்ஸ் 8, 9, 30. ஓகேவா? ரேஷியோ கேட்குறாங்க. ஹைசிஎஃப்க்கும் எல்சிஎம் கேட்குறாங்க. மாற்றி போட்டக்கூடாது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஹைசிஎஃப் கண்டுபிடிக்கலாமா? 18க்கும் 30க்கும் ஹைசிஎஃப் என்ன வரும்? 2 போட்டால் 9, 15 வரும். 3 பண்ணால் 3 போட்டால் 3, 5. அவ்வளோதான். இது மாதிரி பண்ண முடியாது. ஸோ 3 × 2 6 ஹைசிஎஃப். எல்சிஎம் என்ன வரும்? மொத்தமாக இன்டு பண்ணணும். ஸோ 5 × 2 போட்டால் 10, 3 × 3 9 வரும். ஸோ 10 19 வரும். கரெக்டாக? 6 is 90 கட் பண்ணி எடுத்தால் 1:15. டி சாய்ஸ் எனக்கு ஈஸியாக அழகா ஆன்சர் வரும். சரியா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. வாட் % ஆஃப் 850 meters இஸ் 225 meters கேட்குறாங்க. சரியா? அதில் சொல்லி கொடுத்துருக்கேன். ஆஃபுக்கு அடுத்த, சரியா, ரைட் ஹேண்ட் சைட் ஃபர்ஸ்ட் வருது இல்லையா, அதை நீங்கள் டினாமினேட்டர் தான் போடணும். அப்போ ஆஃபுக்கு அடுத்த வரக்கூடிய 850 மீட்டர் கீழே போடணும், இன்னொரு நம்பரை மேலே போடணும். கேட்குற பெர்சன்டேஜ் அப்படின்னால இன்டூ 100 போடணும். போட்டு சால்வ் பண்ண ஆன்சர். புரியுதா? ஆஃபுக்கு அடுத்த வரக்கூடிய வலது பக்கம் வரக்கூடிய முதல் நம்பர் ஏதோ அது கீழே, இன்னொரு நம்பர் வந்து இங்கேயும் கொடுத்துருக்கலாம் அல்லது ஃப்ரெண்ட்லையும் கொடுத்துருக்கலாம். நமக்கு அது மேட்டர் இல்லை. ஆஃபுக்கு அடுத்த வரக்கூடிய மொதல் வருது இல்லையா, அது கீழே, இன்னொன்று மேலே இன்டூ 100 போட்டு சால்வ் பண்ணி எடுத்துக்கோங்க. கட்லாம் பண்ணுங்க. ஈஸி தானே? 5 கட் ஆகும். கட் பண்ணி எடுத்தா உங்களுக்கு ஆன்சர் 26.47% வரும். ரொம்ப ஈஸி கொஸ்டின். பார்த்துக்கோங்க. ஆஃபுக்கு அடுத்த வரக்கூடிய ரைட் ஹேண்ட் சைடு முதல் நம்பர் இருக்கு இல்லையா, அது கீழே, இன்னொரு நம்பர் மேலே இன்டூ 100 போட்டு சால்வ் பண்ணால் ஆன்சர் வரும். சரியா? சரி, சூப்பர் கொஸ்டின். ஓகேவா?
ஒரு ஸ்ட்ரீட்ல வந்து 68% தமிழ் பேசுறாங்க, 52% ஹிந்தி பேசுறாங்க, 40% மலையாளம் பேசுறாங்க. அப்புறம் தமிழ் மலையாளம் 30%, தமிழ் ஹிந்தி ஒரு 32%, ஹிந்தி மலையாளம் 20%. சரியா? எதுவுமே பேசாதவங்க இந்த 3 லாங்குவேஜ் தவிர்த்து ஒரு 10% இருக்காங்க. ஸோ அந்த 10% நமக்கு தேவையே கிடையாது. அதை கலத்தி விட்டுருவோம். 100%ல 10% நமக்கு தேவையில்லை. 90%, 90 மெம்பர்ஸ், 90% அப்படிதான் நம்ம கன்சிடர் பண்ணி ஆகணும். சப்போஸ் இந்த பாயிண்ட் கொடுக்காம இருந்தா 100 எடுத்துக்கலாம். பட் 10% வந்து வேற லாங்குவேஜ் பேசுறாங்க, நமக்கு தேவையில்லை. சரியா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், வென் டயக்ராம் ஃபார்ம் பண்ணிக்கிறோம். சரியா? ஸோ மொத்தம் உங்களுக்கு 3 பேர்னால ஸோ 3 சர்க்கிள். சரியா? உங்களுக்கு புரிய மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கிறோம், சொல்லி கொடுத்துறேன். இதை நான் என்ன தமிழ் கன்சிடர் பண்ணிக்கிறேன். இது நான் வந்து உங்களுக்கு என்ன இருக்கு செகண்ட் மலையாளம் கன்சிடர் பண்ணிக்கிறேன். அப்புறம் இது ஹிந்தின்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஓகேவா? நமக்கு தமிழ் தெரியும் 65% தெரிஞ்சு போச்சு. மலையாளம் உங்களுக்கு தெரியும் 40% கொடுத்துட்டாங்க. ரைட்டா? அப்புறம் ஹிந்தி உங்களுக்கு தெரியும் 52% தெரியும். என்ன கொஸ்டின் கேட்கறான்னு பார்த்தீங்கன்னா 10% எதுவும் பேசல. அவன் கேட்கறது 3 சேர்ந்து பேசுறாங்க இல்லையா, அதை கேட்கறான். 3 சேர்ந்து என்ன அர்த்தம், இந்த 3 சேர்ந்து மெர்ஜ் ஆகுது இல்லையா, எட்ஸ் சென்டர் இருக்கு பார்த்தீங்களா, அதான் அவன் கேட்கறாங்க. சரியா? அடுத்தது நல்லா பாருங்க. அதாவது தமிழ் 65னா அந்த மொத்த சர்க்கிள் இருக்கு இல்லையா, இது ஃபுல்லா 65. மலையாளம் 40னா மொத்த சர்க்கிள் சேர்த்து 40. இது மொத்த சர்க்கிள் சேர்த்து 52. அதை மைண்ட் வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, தமிழுக்கும் மலையாளத்துக்கும் 13 கொடுத்துருக்காங்க. ஸோ தமிழுக்கும் மலையாளத்துக்கும் 30. அப்போ தமிழ்னா இருக்கு, மலையாளம்னா இருக்கு. ரெண்டு காமன் இருக்கு இல்லையா, இந்த பாட்டு பார்த்தீங்களா, என்ன இருக்கு பார்த்தீங்களா, இது எனக்கு என்னன்னு தெரியும் 30. அழிச்சுக்கிறேன், இடம் பத்தாது. இந்த மெர்ச் நான் கோடு போட்டேன் இல்லையா, அதாவது ரெட்ல எழுதுறேன், அப்புறம் உங்களுக்கு புரியும். கலர் மாற்றிக்கிறோம். இருக்கு. ஓகே. இந்த ஏரியாவுக்கு இது உங்களுக்கு என்னன்னு தெரியும், ஃபுல்லா இந்த பாட்டு எல்லாம் சேர்த்து எனக்கு எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 13 கொடுத்துருக்காங்க. ஸோ சேர்த்து 13 தெரியும். இது மட்டும் எச்சுன்னு வசை போட்டாச்சு, ஏன்னா இதான் கண்டுபிடிக்க போறோம். அப்போ இது மட்டும் எடுத்துக்கலாமா, மொத்தமா சேர்த்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க 30. இது மட்டும் எச்சுனா அப்ப இந்த பாட்டு இருக்கு இல்லையா, இதை என்ன பண்ணலாம், 30ல இருந்து எச்ச மைனஸ் பண்ண கிடைச்சிருமா. அப்ப இந்த பாட்டு என்னன்னு வரும் உங்களுக்கு, 30 மைனஸ் எச்சுன்னு வருமா. கரெக்ட் தானே? அடுத்து பாருங்க, ஹிந்தியும் மலையாளம் 25 கொடுத்துருக்காங்க. ஸோ ஹிந்தி என்ன இருக்கு, மலையாளம் என்ன இருக்கு. அப்ப இந்த பாட்டு இந்த ஷேப் இருக்கு இல்லையா, இந்த ஷேப் எனக்கு என்ன மொத்தமா சேர்த்து எனக்கு 25 தெரியும். அது எச் போயிட்டுனா பாக்கி இது மட்டும் என்ன பண்ணிக்கலாம், 25 மைனஸ் எச்னு போட்டுக்கலாமா. ஓகேவா? அது தமிழுக்கும் ஹிந்திக்கும் 32. ஸோ மெர்ஜா பாட்டு இதுதான் 32 கொடுத்துருக்காங்க. அப்ப இது மட்டும் கன்சிடர் பண்ண 32 மைனஸ் எச்னு போட்டுக்கலாமா, போட்டுக்கலாம் இல்லையா. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், இங்க 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 இந்த 3 சும்மா இருக்கு, அதை கண்டுபிடிக்கணும். இப்போ இது 30 மைனஸ் எச்னு தெரியும், இது எச்னு தெரியும், இது 32 மைனஸ் எச்னு தெரியும், மொத்தம் சேர்த்து 65 தெரியும். அப்ப இந்த அவ்வளோத்தையும் ஆட் பண்ணலாமா, 32 மைனஸ் எச் பிளஸ் எச் பிளஸ் 30 மைனஸ் எச் எடுத்து 65 மைனஸ் பண்ணா பாக்கி உள்ள கிடைச்சிரும். என்ன ஒரு 32 பிளஸ் ஒரு 30 எவ்வளவு வரும், 32 பிளஸ் ஒரு 30 62 வரும். கரெக்டா? மைனஸ் எச்சும் பிளஸ் எச்சும் கேன்சல், ஒரு எச் பாக்கி இருக்கும். ஸோ மைனஸ் பண்ணி எடுத்தா என்ன வரும், எச் பிளஸ் ஒரு 3 வரும். அவ்வளவுதான். புரியுதா உங்களுக்கு? 65ல இருந்து இதுதான் மைனஸ் பண்ணிக்கணும். இங்க அப்படிதான் 40ல இருந்து இந்த 3 மைனஸ் பண்ணிக்கணும். 30 மைனஸ் எச் பிளஸ் எச் 20 மைனஸ் எச் 3 ஆட் பண்ணி 40 மைனஸ் பண்ண பாக்கி கிடைச்சிடும். என்ன வரும், 30 25 55 மைனஸ் எச் பிளஸ் எச் கேன்சல் ஆகி பாக்கி ஒன்று இருக்கும். ஸோ கூட்டி கழிச்சு பார்த்தா 15 பாக்கி இருக்கும். ஸோ எச் மைனஸ் 15 வரும். சரியா? அடுத்து இங்க என்ன வரும், 32 25 பிளஸ் பண்ணிக்கோங்க, மைனஸ் பிளஸ் கேன்சல் ஒரு எச் பாக்கி இருக்கும். ஸோ எச் மைனஸ் 5 வரும். அவ்வளவுதான். ஓகேவா? இப்போ இது புரிஞ்சு நினைக்கிறேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் டோட்டல் போட்டாச்சு, வெளியே போட்டாச்சு, சென்டர்ல எச் கண்டுபிடிக்கணும். அப்புறம் மெர்ஜ் பண்ணி இருக்க பாட்டை கொடுத்துருக்கான், அது மட்டும்தான் மொத்தமா சேர்த்து 30. அதுல கொஞ்சம் மட்டும் எச்னா பாக்கி இருக்குன்னு 30 வச்சா இருக்கும், அவன் தெரிஞ்ச விஷயங்கள் தான். கரெக்டா? அதே மாதிரி பெரிய கண்டுபிடிக்கிறதுக்கும் சிம்பிள் தான். என்ன பண்ண போதும், டோட்டலா 65 தெரியும். ஸோ இதுக்கெல்லாம் ஆட் பண்ணிட்டு இதுல இருந்து மைனஸ் பண்ணா இது கிடைச்சிரும். ஏன்னா ஒண்ணு எழுதி காணிக்கவா, 32 அதாவது மொத்தம் 65 மைனஸ் பண்ணும், 65 மைனஸ் போட்டு இங்க 32 இருக்கு. அப்போ 32 மைனஸ் எச் பிளஸ் எச் அப்புறம் ஒரு 30 பிளஸ் மைனஸ் எச். ஓகேவா? இதெல்லாம் சால்வ் பண்ணும். அப்போ 32 பிளஸ் 30 எவ்வளவு வரும் உங்களுக்கு, 62. அப்போ 62 மைனஸ் எச்சும் பிளஸ் கேன்சல் ஆகி போயிடும். 62 இது வந்து மைனஸ் எச் அப்படி போட்டுக்கோங்க. வெளியே என்ன இருக்கு உங்களுக்கு, மைனஸ் 65 இருக்கு. மைனஸ் உள்ள கொண்டு போனா வரும் 65 மைனஸ் 62 பிளஸ் எச்னு வருமா. அப்போ 65 மைனஸ் 62 என்ன, 3. ஸோ 3 பிளஸ் எச் பிளஸ் போட்டுக்கலாம் இல்லையா. இதே மாதிரி எல்லாத்தையும் கண்டுபிடிக்கணும். ஸோ இதான் மைண்ட்லேயே போட்டேன், ஒன்று உங்களுக்கு புரியக்கான்னு எழுதியும் காமிச்சிட்டேன். கரெக்டா? இதுக்கப்புறம் இதே மாதிரி எக்ஸ்பிரஸ் மாதிரி இதே மாதிரி மிச்சம் 3 பண்ணணும், கண்டுபிடிச்சிக்கணும். கண்டுபிடிச்சிட்டேன், பட் உங்களுக்கு புரியாம இருந்திருக்கலாம் இல்லையா, அதுக்கான எழுதி காமிச்சேன். இதே மாதிரி மைனஸ் பண்ணி போட்டு எடுத்துக்கோங்க. சரியா?
இப்போ நமக்கு 10% வந்து இந்த லாங்குவேஜ் வேற லாங்குவேஜ் பேசுறாங்க. 10% கழட்டி விட்டுருங்க. அப்போ 10%ல 110 பண்ணி பாக்கி 90 தானே. இப்போ நமக்கு என்ன தேவை? எக்ஸ் தேவை. அப்போ என்ன பண்ணிக்கலாம்? ஒட்டுமொத்தமா 90ல இருந்து எல்லாம் எடுத்துக்கலாமா? அப்போ இதெல்லாம் ஆட் பண்ண 90 வரும். அதான் கான்செப்ட். இருக்கவங்க எல்லாம் சேர்த்து உங்களுக்கு 90 வரும். ஏன்னா இந்த 3 தான் பேசுறாங்க. 10 வந்து வேற லாங்குவேஜை விட்டுருங்க. இது 90 மெம்பர்ஸ் இருக்க போறாங்க. கரெக்டா? 3 லாங்குவேஜ் பேசுறால் 90 தெரிஞ்சு போச்சு. ஏன்னா 10 வந்து வேற லாங்குவேஜ். ஓகேவா? இப்போ அடுத்த பேஜ் கொண்டு போறேன். என்ன பண்றேன்னா இந்த 90 தான் நமக்கு என்னன்னு கொடுத்துருக்காங்க? எல்லாமே கொடுத்துருக்காங்க. எல்லாம் எடுத்துக்கலாமா? எக்ஸ் பிளஸ் 3 வரும், பிளஸ் எக்ஸ் மைனஸ் 5 வரும், பிளஸ் எக்ஸ் மைனஸ் 15 வரும், பிளஸ் 25 வரும், மைனஸ் எக்ஸ் வரும். எல்லாம் மொத்தமா சேர்த்துக்கணும். 32 மைனஸ் எக்ஸ் பிளஸ் ஒரு 30 மைனஸ் எக்ஸ் பிளஸ் எக்ஸ் எல்லாம் சேர்த்து 90. என்னெல்லாம் டேர்ம்ஸ் இருக்கோ மொத்தமா எடுத்துக்கிட்டேன். எல்லாம் பிளஸ் பண்ண 91. 2 பக்கம் ஈக்குவலா வரணும். இப்போ கட் பண்ணலாம். கட் பண்ணிட்டு ஆன்சரை போட வேண்டியதான். சரியா? எல்லாம் கட் பண்ணலாம். மைனஸ் எக்ஸ் பிளஸ் எக்ஸ் கேன்சலா போயிடும். இங்கே மைனஸ் எக்ஸ் வேற பிளஸ் எக்ஸ் இருக்கா? பிளஸ் எக்ஸ் கேன்சல். அப்புறம் இந்த மைனஸ் எக்ஸும் பிளஸ் எக்ஸும் கேன்சல். ஓகேவா? ஒரு 3 மைனஸ் 5 மைனஸ் 15 பிளஸ் 25 பிளஸ் 32 பிளஸ் 30 இதெல்லாம் ஆட் பண்ணி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 17 வரும். ஸோ 90 இஸ் ஈக்குவல் டு 70 பிளஸ் எக்ஸ்ன்னு வரும். சரியா? இப்போ எக்ஸ் கண்டுபிடிச்சிக்கலாமா? எக்ஸ் ஈக்குவல் என்ன வரும்? விச் இம்ப்ளைஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 90 மைனஸ் 17 போட்டால் உங்களுக்கு 20ன்னு சொல்லி அலைக்கா 20%. ஸோ டி சாய்ஸ் உங்களுக்கு ஆன்சர் வரும். ஸோ வென் டயக்ராம் போட்டு சால்வ் பண்ணால் ரொம்ப பக்காவாக ஈஸியாக இருக்கும். ஒரு சர்க்கிளுக்குள்ளே டோட்டலாக எடுத்து மைனஸ்னு போட்டால் ஈஸியாக இருக்கும். கொஸ்டின்ஸும் புரிஞ்சு போடுங்க. அவசரப்பட்டு சும்மா தாராளமாக போட்டக்கூடாது. 10% வேற லாங்குவேஜ் நமக்கு தேவையே இல்லை. நமக்கு தேவை 3 லாங்குவேஜ் பேசுகிறோம் கேட்குறாங்க. ஸோ 10 பேர் வேற லாங்குவேஜ் அனுப்பி விட்டாச்சுன்னா இங்கே இருக்கிறவங்க 90 தான். 90 மெம்பர்ஸ் 90% கூட ஈக்குவல் பண்ணி போட்டுக்கலாம். சப்போஸ் இதை கொடுக்காம இருந்தாங்கன்னா 90 பேர் 100 போடுங்கன்னா மொத்தமாக சேர்த்து 100% தெரிஞ்சு போயிடும். அப்போ 90 பேர் 100 போட்டு சால்வ் பண்ணி கொண்டு வரணும். ஏன்னா 100லேருந்து 10 மைனஸ் பண்ண 90 தானே. அதனால ஈக்குவேட் பண்ணி கொண்டு வந்துக்கிட்டோம். சரியா? இவ்வளோதான். ஸோ ஈஸியாக நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சு நினைக்கிறேன். பிடிச்சி லைக் பண்ணுங்க, கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க, டெலிகிராம் ஜாயின் பண்ணிக்கோங்க. நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். வெப்சைட் லிங்கும் கீழே கொடுத்துருக்கேன். ஃபாலோ பண்ணிக்கோங்க. நிறைய நோட்ஸ் ஃப்ரீயாக வருது. எக்ஸாம்ஸுக்கு அப்ளை பண்ணுறதுக்கும் நம்ம நம்பர் கீழே கொடுத்துருக்கோம். ஸோ தேவைப்படுறவங்க இந்த ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் எக்ஸாம் அப்ளை பண்ணுற எல்லா எக்ஸாம்ஸும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். எஸ்எஸ்சி, ரயில்வே, பேங்கிங் எல்லாம் கொடுத்துட்ருக்கோம். டிஸ்கிரிப்ஷன் நம்பர் இருக்குது, ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச். டாடா, பை, டேக் கேர்.